குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள் அந்த ஒரு ரோட்டை அப்படி காட்டி சொல்கிறாரு, என்னன்னா இந்த ரோட்டில் போகாதேன்னு சொல்கிறாரு. சரியா? ஒருவேளை அந்த ரோடு எதாவது டேமேஜ் எதாவது இருக்கலாம், ரோடு உடஞ்சிருக்கலாம், ஏதோ அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த ரோட்டில் போகாத, டோன்ட் கோ திஸ் வே, டோன்ட் கோ திஸ் வே, இந்த ரோட்டில் போகாத, ஈஸ் ரஸ்தா பே மத் ஜானா, ஈஸ் ரஸ்தா பே மத் ஜானா. சரியா? அதுக்கு என்ன அரபிக்? லா தருஹ் ஹாதா அல் தரீக். சரியா? லா தருஹ் ஹாதா அல் தரீக். சரியா? லா தருஹ் டோன்ட் கோ ஹாதா திஸ் அல் தரீக் ரோடு. சரியா? அப்போ சொல்லும்போது டோன்ட் கோ திஸ் ரோட், டோன்ட் கோ திஸ் ரோடு, இல்லைனா டோன்ட் கோ திஸ் வே. சரியா? டோன்ட் கோ திஸ் வேன்னு சொல்லலாம், இல்லைனா டோன்ட் கோ திஸ் ரோடுன்னு சொல்லலாம். சரியா? இந்த ரோட்டில் போகாத. சரியா? ஈஸ் ரஸ்தா பே மத் ஜானா. கரெக்டா? ஓகே. லா தருஹ் ஹாதா அல் தரீக். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு வீட்டில் சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்கிறான் அவர் தான். சரியா? எனக்கு என் வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது. அது எப்படி அரபிக்கு சொல்கிறேன்? எனக்கு என் வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு ஈட் அட் மை ஹவுஸ். சரியா? ஐ டோன்ட் லைக் டு ஈட் அட் மை ஹவுஸ். முझे मेरा घर पे खाना पसंद नहीं है. मुझे मेरा घर में சொல்லலாம், இல்லைனா घर पेன்னு சொல்லலாம். சரியா? मुझे मेरा घर में खाना पसंद नहीं है. ஐ டோன்ட் லைக் டு ஈட் அட் மை ஹவுஸ். எனக்கு என் வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது. இதுக்கு என்ன அரபி? லா அஹப் அன் அக்கல் ஃபி பேத்தி. சரியா? லா அஹப் அன் அக்கல் ஃபி பேத்தி. லா அஹப் ஐ டோன்ட் லைக் அன் அக்கல் டு ஈட். சரியா? ஃபி பேத்தி அட் மை ஹவுஸ். சரியா? கரெக்டாக வருது. ஓகே. ஐ டோன்ட் லைக் டு ஈட் அட் மை ஹவுஸ். मुझे मेरा घर पे खाना पसंद नहीं है. எனக்கு என் வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது. கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நான் என் நண்பனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லணும். சரியா? நான் என் நண்பனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஐ பாட் ஏ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட். சரியா? ஐ பாட் ஏ கிஃப்ட் ஃபார் மை फ्रेंड. मैं अपना दोस्त के लिए एक गिफ्ट खरीदा. சரியா? मैं अपना दोस्त के लिए एक गिफ्ट खरीदा. சரியா? ஐ பாட் ஏ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன். இதுக்கு என்ன அரபிக்? அஷ்தரீத் ஹத்தையா இல் சத்தீக்கி. அஷ்தரீத் ஹத்தையா இல் சத்தீக்கி. அஷ்தரீத் ஐ பாட் ஹத்தையா கிஃப்ட் இல் சத்தீக்கி ஃபார் மை ஃப்ரெண்ட். சரியா? சத்தீக்கின்னா மை ஃப்ரெண்ட், இல் சத்தீக்கின்னு சொன்னால் ஃபார் மை ஃப்ரெண்ட். ஓகே. அப்போ அஷ்தரீத் ஹத்தையா இல் சத்தீக்கின்னு சொன்னால் ஐ பாட் ஏ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன். மே ஏ அப்னா தோஸ்த் கே லியே ஏ கிஃப்ட் கரீதா. சரியா? ஓகே. கரெக்டாக வருது. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இது இப்போ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளான சின்ன சென்டென்ஸ் தான், ஆனால் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ். என்னென்னா, நம்ம பப்ளிக்கில் ஒரு இடத்துல எங்கேயாவது போகும்போது ரொம்ப யூஸ் ஆகும். என்னென்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போய் நிற்கிறோம், ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறோம், நமக்கு நம்ம கிட்ட அந்த டைமில் கையில் பென் இல்லை. அப்போது யாராவது பக்கத்தில் நிற்க ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, உங்ககிட்ட பென் இருக்கா? சரியா? இது சாதாரண நடைமுறையில் எல்லா இடமும் நடக்கக்கூடியதான். ஒரு பேங்கோ ஒரு ஹாஸ்பிட்டலோ எந்த ஒரு இடத்துக்கு போனோம்னா பென் இல்லைன்னா பக்கத்தில் நிற்க ஆள்கிட்ட நம்ம பென் இருக்கான்னு கேட்போம். அப்படி தானே? அந்த சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட பென் இருக்கா? சரியா? உங்ககிட்ட பென் இருக்கா? डू यू हैव ए पेन? डू यू हैव ए पेन? आपके पास पेन है क्या? आपके पास पेन है क्या? डू यू हैव ए पेन? உங்ககிட்ட பென் இருக்கா? அதுக்கு என்ன அரபிக்? அந்த கலம் அது அந்த ஸ்டைல் கொஸ்டின் ஸ்டைலில் வரணும். இல்லைன்னா சும்மா அந்த கலம்னா யூ ஹேவ் பென்னு தான் மீனிங் வரும். சரியா? அப்போ அந்த கலம் அடுத்தால ஒரு கொஸ்டினும் போட்டணும். அப்போ டூ யூ ஹேவ் ஏ பென்னு மீனிங் வந்துடும். சரியா? அந்த கலம் டூ யூ ஹேவ் ஏ பென். உங்கள்கிட்ட பென் இருக்கா? ஆப்கே பாஸ் பென் ஹை கியா? சரியா? கரெக்டாக வருது. அந்த கலம். ஆனால் அந்த கொஸ்டின் தான் டூ யூ ஹேவ்ங்கிறத மாற்றுறது. இல்லைனா கொஸ்டின் போட இல்லைனா நம்ம கரெக்டாக சொல்லணும்னா இன்னொரு மெத்தடில் சொல்லலாம். என்னென்னா ஹல்லு அந்த கலம்னு சொல்லலாம். ஹல் அந்த கலம்னு சொன்னால் கரெக்டாக மீனிங் வந்துடும். டூ யூ ஹேவ் ஏ பென் கரெக்டாக மீனிங் வந்துடும். ஆனால் அந்த ஹல்லு போடாமலே நம்ம சொல்கிறோம், அதான் அந்த கலம். அடுத்தால ஒரு கொஸ்டின் மார்க். டூ யூ ஹேவ் ஏ பென்? உங்கள்கிட்ட பென் இருக்கா? ஆப்கே பாஸ் பென் ஹை கியா? கரெக்டாக வருது. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஒரு ஆள் இப்போ கோபத்தில் ஒரு ரூமில் இருக்க ஆள்கிட்டெல்லாம் கோபப்படுறாரு. என்னென்னா கோபப்பட்டு என்னென்னா என் மொபைலை எங்கே, என் மொபைலை யார் எடுத்தது, எங்கே வச்சிங்க என்ன ரொம்ப கோபத்தில் ரொம்ப கோபப்படுறாரு. சரியா? இவ்வளவுலாம் கோவப்பட்டு கடைசியில் பார்க்கும்போது அவர் மொபைல் ஏதோ ஒரு டேபிளில் அங்கே ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சாரி என் மொபைல் இங்கே இருக்குது. சரியா? சாரி என் மொபைல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா?
அது எப்படி சொல்லுவார்? சாரி என் மொபைல் இங்கே இருக்குது. ஐ எம் சாரி மை மொபைல் இஸ் ஹியர். ஐ எம் சாரி மை மொபைல் இஸ் ஹியர். आई एम सॉरी मेरा मोबाइल यहाँ है. आई एम सॉरी मेरा मोबाइल यहाँ है. आई एम सॉरी என் மொபைல் இங்கே இருக்குது. ஐ எம் சாரி மை மொபைல் இஸ் ஹியர். இதுக்கு என்ன அரபிக்? ஆனா ஆசஃப் ஜவாலி ஃபீ ஹினா. ஆனா ஆசஃப் ஜவாலி ஃபீ ஹினா. ஆனா ஆசஃப் ஐ எம் சாரி ஜவாலி மை மொபைல் ஃபீ ஹினா ஹியர். அதான் ஜவாலி மை மொபைல். சரியா? ஃபீ ஹினா இஸ் ஹியர். சரியா? அப்போ சேரும்போது أنا آسف I am sorry جوالي my mobile في هنا is here. अब क्या जो my mobile is here. चलिए I am sorry my mobile is here. I am sorry ये मोबाइल इंगर के. I am sorry ये मेरा मोबाइल यहाँ है. चलिए أنا آسف جوالي في هنا. கரெக்டா? சரி ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னமா? ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பணம் பில் பே பண்ணணும். சரியா? பில் பே பண்ணதுக்கு நம்ம கையில் காசு இல்லை. அப்போ நம்ம என்னென்னா ஜிபே மூலமாக பே பண்ணலாமான்னு கேட்குறோம். சரியா? அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? கேன் ஐ பே தி மணி பை ஜிபே? कैन आई पे दी मनी बाई जीपे? मैं अपना बिल जीपे से पे कर सकता हूँ. मैं अपना पैसा जीपे से पे कर सकता हूँ. चलिए मैं अपना पैसा जीपे से पे कर सकता हूँ. कैन आई पे दी मनी बाई जीपे? நான் என் பணம் ஜிபே மூலமாக அனுப்பலாமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? அக்தர் அத்ஃபா அல் ஃபுலூஸ் பல் ஜிபே. சரியா? அக்தர் அத்ஃபா அல் ஃபுலூஸ் பல் ஜிபே. சரியா? அக்தர் ஐ கேன். சரியா? அத்ஃபா பே அல் ஃபுலூஸ் மணி பல் ஜிபே பை ஜிபே. சரியா? அதான் பல் ஜிபே. ஓகே. லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வருது. அதான் கேனைன்னு அந்த கொஸ்டினாக மாற்றுறது. சரியா? இல்லைனா மீனிங் வந்து நீங்கள் கொஸ்டின் இல்லாமல் எடுத்தால் ஐ கேன் பே தி மணி பை ஜிபேன்னு தான் வரும். அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின் தான் அதை வந்து கேன் ஐ பேன்னு மாற்றுது. சரியா? அப்போ அக்தர் அத்ஃபா அல் ஃபுலூஸ் பல் ஜிபே. कैन आई पे दी मनी बाई जीपे? मैं जीपे से मेरा पैसा पे कर सकता हूँ. நான் ஜிபே மூலமாக என்னுடைய பணம் அனுப்பலாமா? கரெக்டாக வருது. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இங்கிருந்து எதுவும் எடுக்காது. ஒரு மேனேஜர் சத்தம் போடுறாரு, கோவத்தில் சொல்கிறாரு, டோன்ட் டேக் எனி திங் ஃப்ரம் ஹியர். யஹா சே குச் பி மத் உட்டாவ். யஹா சே குச் பி மத் உட்டாவ். டோன்ட் டேக் எனி திங் ஃப்ரம் ஹியர். இங்கிருந்து எதுவும் எடுக்காது. இதுக்கு என்ன அரபிக்? லா தாக்குத் ஐஷை மின்ஹினா. லா தாக்குத் ஐஷை மின்ஹினா. லா தாக்குத் டோன்ட் டேக் ஐஷை எனி திங் மின்ஹினா ஃப்ரம் ஹியர். சரியா? மின் ஃப்ரம் ஹினா ஹியர். அப்போ சொல்லும்போது டோன்ட் டேக் எனி திங் ஃப்ரம் ஹியர். யஹா சே குச் பி மத் உட்டாவ். இங்கிருந்து எதுவும் எடுக்காது. சரியா? லா தாக்குத் ஐஷை மின்ஹினா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீ இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரியா? நீ இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரியா? ஐ கான்ட் டூ எனி திங் வித்தவுட் யூ. आपके बिना इल्ला तुम्हारे बिना मैं कुछ भी नहीं कर सकता. சரியா? तुम्हारे बिना मैं कुछ भी नहीं कर सकता. ஐ கான்ட் டூ எனி திங் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு என்ன அரபிக்? மா அக்தர் அஸ்ஸவி ஐஷை பித்தூனிக். சரியா? மா அக்தர் அஸ்ஸவி ஐஷை பித்தூனிக். சரியா? மா அக்தர் ஐ கான்ட். அஸ்ஸவி டூ ஐ டூ. அதான் ஐ கான்ட் டூ. மா அக்தர் அஸ்ஸவின்னு சொன்னால் ஐ கான்ட் டூ. சரியா? ஐஷை எனி திங். பித்து நிக்குன்னு சொன்னால் வித்தவுட் யூ. சரியா? பித்துன்னா வித்தவுட். பித்து நிக் லாஸ்ட்டில் அவருடைய இக்கு தான் யூ. அப்போ சொன்னால் பித்து நிக்குன்னு சொன்னால் வித்தவுட் யூ. சரியா? அப்போ மா அக்தர் அஸ்ஸவி. மா அக்தர்னா ஐ கான்ட். அஸ்ஸவி ஐ ஷை டூ எனி திங். பித்து நிக் வித்தவுட் யூ. அப்போ சொல்லும்போது ஐ கான்ட் டூ எனி திங் வித்தவுட் யூ. मैं तुम्हारे बिना कुछ भी नहीं कर सकता. சரியா? मैं तुम्हारे बिना कुछ भी नहीं कर सकता. நீ இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரியா? கரெக்டாக வருது மீனிங். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து மேனேஜர் கேட்குறதா வச்சுக்கோங்க. சரி? அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்காரு, வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ அங்கே என்ன செய்த கோவத்தில் கேட்குறாரு. சரியா? வாட் டிட் யூ டூ தேர்? तुमने वहाँ क्या किया? वाट डिड यू डू देयर? நீ அங்கே என்ன செய்த? இதுக்கு என்ன அரபிக்? ஷூ சவியத் ஹினாக். சரியா? ஷூ வாட் சவியத் டிட் யூ டூ. சரியா? சவியத் டிட் யூ டூ ஹினாக் தேர். இப்போ வாட் டிட் யூ டூ தேர் கரெக்டாக வருது. நீ அங்கே என்ன செய்த? तुमने वहाँ क्या किया.
சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு அங்கே போக நேரம் இல்லைன்னு சொல்லணும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யாரோ சொல்கிறாங்க, அப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்னா, அங்கே போக எனக்கு நேரம் இல்லை. சரி, அங்கே போக எனக்கு நேரம் இல்லை. அது எப்படி சொல்கிறது? ஐ டோंट हैव टाइम टू गो देयर. आई डोंट हैव टाइम टू गो देयर. मुझे वहाँ जाने के लिए वक्त नहीं है. சரியா? मुझे वहाँ जाने के लिए वक्त नहीं है. आई डोंट हैव टाइम टू गो देयर. எனக்கு அங்கே போக நேரம் இல்லை. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? மா அந்தி வக்த் அருஹினா. மா அந்தி வக்த் அருஹினா. மா அந்தி ஐ டோंट हैव वक्त टाइम अरूह टू गो हिनाक देयर. சொல்லும்போது ஐ டோंट हैव टाइम टू गो देयर கரெக்டாக வருது. मुझे वहाँ जाने के लिए वक्त नहीं है. எனக்கு அங்கே போக நேரம் இல்லை. மா அந்தி வக்த் அருஹினாக். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து இப்போ என்னென்னா, ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு இடையில் ஒரு ஆள் வந்து அவங்ககிட்ட இடைஞ்சல் பண்ணுறாரு, இடையில பேசுகிறாரு. சரியா? முக்கியமான ஒரு விஷயத்தை 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து இடையில பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு ஆள் வந்து கோவத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்ன பேச விடு, என்ன பேச விடு. லெட் மீ ஸ்பீக், लेट मी स्पीक. मुझे बोलने दो, मुझे बोलने दो. लेट्स मी स्पीक. சரியா? லெட்ஸ் மீ ஸ்பீக். என்ன பேச விடு. இதுக்கு என்ன அரபிக்? खल्लीनी अतकलम. खल्लीनी लेट मी अतकलम स्पीक. சரியா? खल्लीनी अतकलम. அப்போ खल्लीनी लेट मी अतकलम स्पीक. அப்போ சொன்னால் லெட் மீ ஸ்பீக். சரியா? मुझे बोलने दो, என்ன பேச விடு. கரெக்டாக வரும். சரியா? சரியா? ஓகே ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? மீதி நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே, பாய்.